Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலேயும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புது கிருபைக்காக புது தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even I thank God for the new mercies and grace that the Lord has rendered on this day. கர்த்தர் இந்த நாளிலேயும் தம்முடைய நலமான சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டிய சத்தியங்களை போதிக்க தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look out in the presence of the Lord, for the Lord to teach us that is good to us, and for the Lord and the Holy Spirit to reveal that which we need today. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது செயல்களெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து பிள்ளைகளா எங்களை மாற்றினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Lord, that you have made us children by giving us the spirit of adoption wherein we call you as Abba Father. இந்த கால வேளையிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம். Lord, as your children we have come to your feet, Lord. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிப்பது போல நீர் எங்களை போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that that the Lord may teach us as a father does to his child, Lord. ஒன்றுமறியாத பாலகராக உம்முடைய பாதத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are like children and infants who don't know anything, Lord. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை, உம்முடைய ஆலோசனையை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may reveal your will, your wisdom and your knowledge to us, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலை வேளையிலேயும் 180 நாட்களில் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கிற
இந்த முயற்சியில் 71வது நாளுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். Even today, the Lord has graciously helped us to enter the 71st day among 180 devotions from Proverbs. இந்த தியானங்களை நீங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் கவனித்து கொண்டு வந்து நீங்கள் பயனடைகிறதை நான் கேள்விப்பட்டு கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். When I hear that you continually watch this devotion or really benefited through this, I am really thankful to God. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை இந்த தியானங்கள் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord continue to bless you through this. இந்த தியானங்களை யூடியூப் மற்றும் லைஃப் டிவி, ஆர்க் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I also greet and welcome everyone who are watching the services through YouTube and also Live TV and Arc TV. இந்த நாளிலேயும் கர்த்தர் நலமானதை போதிப்பாராக. Even today the Lord may teach us that is good to us. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For whom the Lord loves he corrects, just as a father the son in whom he delights. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் தியானித்தோம். By the grace of God, yesterday we meditated on the title Discipline versus Punishment. சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சிட்சை எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளையினுடைய சுபாவத்தை அல்லது அவர்களுடைய நடவடிக்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. So discipline always aims to alter the conduct or behavior of the child. தண்டனை என்பது ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறது. Punishment is about making the situation right. ஆனால் சிட்சை என்பது ஒரு மனிதனை மாற்றுகிறது. But discipline about helping the person get right. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நாம் இரண்டாவதாக கவனித்தோம், சிட்சைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் என்னவென்றால், சிட்சை ஒரு தகப்பனுக்கும் தாம் பிள்ளைக்கும் உள்ள உறவை முறிக்காமல் அது இன்னும் பலப்படுத்துகிறது, அதை இன்னும் நெருங்கி வர பண்ணுகிறது. So yesterday again in second point we saw the difference between discipline and punishment. As in discipline the bonding between the parent and the child becomes more stronger. ஆனால் தண்டனையில் பார்ப்பீர்களானால், தண்டனையின் முடிவிலே பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது அல்லது தூரமாக ஒருவரை ஒருவர் விலக்குகிறது. But in the punishment at the end we can see that the bonding between the parent and the child is broken down or they become estranged. மூன்றாவது நாம் கவனித்தோம், சிட்சை என்பது ஒரு பிள்ளைக்கு போதனையை கொடுத்து அந்த போதனையை கேட்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு, கட்டுப்படுவதற்கு பிள்ளையினிடத்திலேயே தேர்ந்தெடுக்கிற திறன் அல்லது தேர்ந்தெடுக்கிற முடிவை பிள்ளையினிடத்திலே விட்டு விடுகிறார்கள். Third, we saw discipline gives the benefit of choice after a counsel or a teaching is given to the child. ஆனால் தண்டனை என்று பார்ப்பீர்களானால், உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நான் சொல்லுகிறபடி நீ நிச்சயமாய் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது. But in punishment it always demands complaints of the rules on the part of the child, whether you like it or not, but they are compelled to do it as such. நான்காவது முக்கியமாக நம்ம கவனித்தோம், Fourth important thing, சிட்சை என்பது ஒரு பிள்ளையை சீஷனாக அல்லது தன்னை பின்பற்றி வருகிறவனாக மாற்ற முயற்சி செய்கிறது. discipline is about discipling, that is it sees the child as a student or a disciple. அதாவது ஒரு பிள்ளையை ஒரு சீஷனாக அது பார்க்கிறது. It sees the child as a disciple. என்னை பின்பற்றி வர முடியும், So you can follow me, நான் சொல்லுகிறதை உன்னால் செய்ய முடியும், you can do what I say, என்னுடைய ஆலோசனையின்படி நட,
நீ ஒரு சீஷன், நீ ஒரு பின்பற்றி வருகிறவன், நீ ஒரு மாணவன் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்குது. It always look at the perspective of that he is a student or a disciple that he has to follow and he can do whatever he says. ஆனால் தண்டனை என்பது பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு கிரிமினலாக அல்லது ஒரு குற்றவாளியாக பார்க்கிறது. But punishment sees the child as a criminal. பாருங்க, இந்த சிக்ஷை என்பது எப்பவுமே இனி எப்படி மாற்றம் வர வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப கண்ணோக்கமா இருக்கு. So this punishment is always சிக்ஷை discipline is about bringing a change in the later days. எப்படி இந்த பிள்ளை மாறும் அப்படின்னு யோசித்து நிதானித்து விரும்பி செய்யப்படுறது தான் சிக்ஷை. So discipline is where you think about the future of the child and do things accordingly. ஆனால் தண்டனை என்பது வருங்காலத்துக்காக அல்ல, கடந்த காலம் செய்த ஒரு தவறை கையாளுகிறதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். But punishment is not for your future, but this is something making the child pay for his misdeed in the past. பாருங்க, ஆகவே நீங்க இந்த பனிஷ்மெண்ட் தண்டனையை பார்ப்பீர்களானா அது ஒரு பிள்ளையினுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில அதற்கு வேதனையோ பயத்தையோ அவமானத்தையோ கொடுக்கிறதோடு நிறுத்தி விடுகிறது. So here therefore this punishment is about achieving an external effect like pain, fear and shame. ஆனால் தண்டனை என்பது பயத்தையோ வேதனையோ வெட்கத்தையோ கொடுக்கிறதில்ல, ஆழ் மனதில் ஒரு நீண்ட கால மாற்றத்திற்கு அது வித்திடுகிறது. But discipline does not give him pain, fear or shame, but it's about causing a deep inner change for a long time. அதாவது தண்டனை என்பது ஒரு குறுகிய நேரத்திற்குள்ள முடித்து விடப்படுகிற ஒரு செய்கை. Punishment is something that can be completed within a short term. ஆனால் சிக்ஷை என்பது நீண்ட நாட்களாக அந்த பிள்ளையோடு பயணித்து அவர்களுடைய மறுரூபத்தில் மாற்றத்தில் ஈடுபட்டு செயல்படுவது. Discipline is a long process where a person involves in the journey of processing or changing or making a transformation. ஆகவேதான் தண்டனை என்பது கொடுப்பது ரொம்ப சுலபமானது, ஆனால் அதிலிருந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமானது. மாற்றத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம். That is why punishment is very easy to give but very hard to get anything back in return from it. ஆனால் சிக்ஷையை பார்த்தீங்கன்னா கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது நீண்டகால பயணம். ஆனால் அது கொண்டு வருகிற நன்மைகளோ ஏராளமானது. But discipline is hard to give and it is a long process but easy to get benefits in return. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நாம சிக்ஷையை குறித்து நாம நல்லா புரிந்து கொண்டோம் நான் நினைக்கிறேன். So I think we have very well known about this discipline. நீங்கள் இப்பொழுது நாம நீதிமொழிகளுக்கு வரலாம். Now let us come to Proverbs. 3:11 Proverbs 3:11 கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that the Lord chastens or disciplines us. இந்த கர்த்தருடைய சிட்சையை குறித்து வாசிக்கும்போது when you read about disciplining of Christ, 12ஆம் வசனம் பாருங்க. verse 12 says, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For whom the Lord loves he corrects, just as a father the son in whom delights. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப கர்த்தர் சிட்சிக்கிறது யாரை அப்படின்னு கேட்டா எல்லாரையும் சிட்சிக்கிறது கிடையாது. So whom does the Lord chastise? It is not everyone. யாரை தம்முடைய பிள்ளைகளாக பாவித்து நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். Whomsoever he considers them to be his children and he loves them, only them he corrects and chastens. இன்றைக்கு இந்த சிட்சையினுடைய முதல் பகுதியை நம்ம கவனிக்க போகிறோம். அது என்னன்றா யார் சிட்சை பெறுவார்கள் அப்படின்னு. So the first part of discipline we're going to read today, that is candidates of discipline. யார் சிட்சை பெறுகிற தகுதியில இருக்கிறார்கள். Candidates of discipline. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது அவருடைய ஈவினால், அவருடைய இலவசமான அவருடைய தானத்தால் என்பதில் மறுக்கவே முடியாது. So it is undeniable that we have all become children of God only by his free gift. அது கிருபையினால் உண்டானது, நம்முடைய பிரயாசத்தினாலோ கிரியைகளினாலோ உண்டானது கிடையாது. So it is entirely by God's grace and not by our own goodness or good works. நமக்கு நன்றாய் தெரியும், நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அல்லது தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார். We all know very well that Jesus Christ has taken all the punishment that we deserve for our sin. ஆகவேதான் ரோமர் 5 வாசிக்கிறோம், 5:8 அவர் நமக்காக அடிக்கப்பட்டார்,
நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. That's why we read in Romans 5:8 that he was beaten for us, then the punishment that we have to carry has been taken by him. ஆகவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு என்ன இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 வாசிக்கிறோம். That is why in Romans 8:1 we read that there is no condemnation for those who are in Christ. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, But we should not forget one thing. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்லது தண்டனை நமக்கு இல்லாவிட்டாலும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் சிட்சை என்பது நமக்கு நிச்சயம் உண்டு. Though we don't have any kind of condemnation or punishment, but when we are his children, we have discipline and chastening of God. இதை ரொம்ப அழகாக எபிரேயர்ல ஆக்கியோன் எழுதுவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை பாருங்க. This the author writes very well in Hebrews chapter 12 verses 5 to 8. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். And you have forgotten the exhortation which speaks to you as to sons, for whom the Lord loves he chastens and scourges every son whom he receives. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று வாசிக்கிறோம். If you endure chastening, God deals with you as with sons. For what son is there whom a father does not chasten? But if you are not without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons. ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க. It is very beautiful here. நீங்க சிட்சையை பெறும்போது அது உங்களுக்கு தற்காலிகமா வேதனையா இருக்கலாம். So when you receive a chastening or discipline, that might be temporarily painful to you. ஆனா அதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு. But there is a very big truth in that. யாரை ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்னா தன் மகனை தான் ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார். So whom does the Lord chasten or disciplines? Only his own child will he discipline. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைகளை நம்ம சந்திக்கிறோம். So even in our life we meet many children. நிறைய பிள்ளைகள் தவறு செய்கிறதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். We also see many children committing mistake before our eyes. ஆனா ஒரு பிள்ளை தவறு செய்து நீங்க பாட்டுக்கு போய் நீங்க அடிச்சிட முடியுமா? But can you beat a child if he is committing a mistake? நீங்க போய் திட்டிட முடியுமா? Can you go and scold him? முடியாது. You cannot. நீங்க திட்டுவீர்களானா If you scold him, அந்த பிள்ளை முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளாது. that child will not first accept it. ரெண்டாவது, அந்த பிள்ளையே அமைதியா இருந்தா கூட அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் சும்மா இருக்க மாட்டாங்க. Second, if even the child accept it, his parents will not be silent. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து என் பிள்ளை விஷயத்துல தலையிடாதீங்க. They will tell, I will take care of my child, you did not intervene in my child's things. நான் வந்து என் பிள்ளையை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும். I know how to deal with my children. அது என் பிள்ளையை நான் சிட்சித்துக்கிறேன். That I will discipline him. அதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். That is why we are here. நீங்க வந்து என்ன அடிக்கிறது? Why are you coming and beating him? நீங்க வந்து என்ன திட்டுறது? Why are you coming and scolding him? அது உங்க பிள்ளையை நீங்க பாருங்க. You take care of your children. என் பிள்ளையை நான் பார்க்கிறேன். I'll take care of my children. எந்த தாயும் எந்த தகப்பனும் ரோட்ல போறவங்க எல்லாம் தம் பிள்ளையை சிட்சிக்கிறதுக்கு யாரும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. So no parents will give room for anybody to or passerby to come and discipline their children. என்னதான் தவறு செய்தாலும் தாம் பிள்ளையை சிட்சிக்கிறதுனுடைய உத்தரவாதத்தை அந்தந்த பெற்றோர் வைத்துக் கொள்றாங்க. No matter whatever mistakes they commit, but every parent take the responsibility of chastening and disciplining their own children. அதே போல ஒவ்வொரு பிள்ளையும் நன்றா நினைச்சுக்கொள்ளணும். Similarly, every children should also know, எனக்கு ஒருத்தர் அப்பாவா இருக்கிறார், ஒருத்தங்க அம்மாவா இருக்கிறாங்க அப்படின்னா தங்களை சிட்சிக்கிற உரிமை முழுவதும் அவர்களிடத்துல பூரணமா இருக்கின்றத அவங்களும் ஏற்றுக்கொள்ளணும். They also should understand and accept that if I have a father and mother, then it means that they have the full responsibility and right to discipline me. அவர் சொல்றாரு இந்த எபிரேயர் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும் 8ஆம் வசனத்துல எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் வந்து புத்திரரா பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க, நீங்க வேசி பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. And Hebrews 12 verse 8 he says, but if you are without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons. அவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்துல, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும்
தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்னு போட்டிருக்கு. And in verse 6 he says, for whom the Lord loves he chastens and scourges every son whom he receives, and you have forgotten the exhortation which speaks to you as sons. ஒரு பக்கம் நமக்கு சிட்சை வரும்போது வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னை சிட்சிக்கிறார் அப்படின்றது நம்ம கிடைத்த தகுதிக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். So on one side when we feel painful when we are disciplined, but on the other side we should be happy because we have become eligible to become children of God. அவர் உரிமையோடு என்னை சிட்சிக்கிறார். That he disciplines me with right. அவர் என்னை அன்போடு சிட்சிக்கிறார். He disciplines me with love. என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை அவர் யோசித்து சிட்சிக்கிறார். So he considers the good of my life and therefore he disciplines me. ஆகவேதான் 2 சாமுவேலுக்கு வருவீர்கள். ஆனால் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது, that's why if we come to 2 Samuel chapter 7 verses 12 to 15, ஆண்டவர் தாவீதோடு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து பேசும் பொழுது, here when the Lord spoke about Solomon to David, அவர் சொல்லுகிறார், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். when your days are fulfilled and you rest with your fathers, I will set up your seed after you who will come from your body, and I will establish his kingdom. 13ஆம் வசனத்துல, verse 13, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். he shall build a house for my name, and I will establish the throne of his kingdom forever. 14ஆம் வசனம், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். verse 14, I will be his father and he shall be my son. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். if he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the son of men. 15ஆம் வசனத்துல, verse 15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். but my mercy shall not depart from him as I took it from Saul whom I removed from before you. ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? it is very beautiful. அப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை தேவன் சாலமோனுடைய வாழ்க்கையில எடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். so the Lord says that I will take the position of a father in the life of Solomon. அப்ப தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அவர் எழும்புவார் அப்படின்னா அந்த பிள்ளை தவறு செய்யும்போது நான் கண்டிப்பேன், தண்டிப்பேன், அதை நான் திருத்துவேன். so if he takes the position of a father, then if the child commits a mistake or iniquity, then I will chasten him, I will punish him accordingly. அப்ப சிட்சை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு. so therefore who are the candidates of discipline? It is for the children. நான் நம்புறேன் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். I believe and hope that we, as we listen to the word of God, we are all children of God. இந்த பிள்ளைகள் என்று யோசிக்கும்போது வேதத்துல நம்ம 3 நிலைகள்ல பிள்ளைகளா இருக்கிறோம். so when you read about these children, there are 3 levels of children in the Bible. A B C நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். so you can easily remember as I enumerate as ABC. முதலாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? first, what kind of children are we? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை பாருங்க. Ephesians chapter 1 verses 3 to 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, having predestined us to adoption as sons by Jesus Christ to himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, by which he made us accepted in the beloved. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது நாம எப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, first, what kind of children are we? நாம சுவிகாரத்தின் பிள்ளைகள், சுவிகாரத்தின் புத்திரர். We are adopted children. இத தமிழ்ல நம்ம ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளணும்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள்னு சொல்லலாம். so in simple, they are the adopted children. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, adopted children. நீங்க யாருன்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். you are adopted children. பாருங்க, இந்த அடாப்ஷன்
இந்த தத்தெடுப்பது, சுவிகாரத்தை தருவது என்பது ரோம கலாச்சாரத்திலிருந்து அந்த ஒரு தாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் பாரோ பண்ணி இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவை ரொம்ப அழகாக விளக்குகிறார். So here Apostle Paul borrows the thought of adoption or a concept of adoption from a Roman culture and he explains this to us. அதாவது இந்த ரோமர்கள் என்ன செய்தாங்கன்னா, தங்களுக்கு பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு பிறக்காதவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக சட்டப்படி தத்தெடுத்துக் கொள்வார்கள். So these Romans, though they have children or if they don't have children, but they will adopt children legally as their own children. அவங்க தத்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்குரிய அத்தனை காரியங்களிலேயும் அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் கொடுக்கப்படுகிறது. So once they become the adopted children, then they are given all the privileges and benefits of the family member. அதாவது ஒரு இயற்கையாக தனக்கு பிறந்த சொந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. So an adopted children is legally entitled to all the rights and privileges of a natural born child. அப்பொழுதிலிருந்து அந்த பிள்ளை தகப்பனாகிய தத்தெடுத்த தகப்பனுடைய பேரை தன்னுடைய பெயரோடு அவன் சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம். So right from that time that child can add his father's name along with his name. அவருடைய ஆஸ்திகள்ல, அவருடைய பணத்துல, சேமிப்புல எல்லாத்திலுமே அவனுக்கு பங்கு உண்டு. So he will have a part of a portion of all the possessions of his father. எல்லா கடமைகளையும் அவன் செய்ய முடியும். He can do all the responsibilities. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை யாரா மாற்றி இருக்கிறார்னா சுவிகார புத்திரரா மாற்றி இருக்கிறாராம். So the apostle Paul says that the Lord has made us his adopted children. அப்ப நம்ம முன்னாடி என்ன பிள்ளைகளா இருந்தோம்? So earlier who were we? நம்மளெல்லாம் ஆண்டவர் அடாப்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம பழைய நிலைமை என்ன? So if we are adopted by God, then what is our old state? எபேசியர் 2:3 பாருங்க. Ephesians 2:3 says, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சைகளின்படியே நடந்து நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். among whom also we all once conducted ourselves in the lust of the flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as others. என்ன பிள்ளைகளா இருந்தோம்? We were கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். We were children of wrath. கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். We were children of wrath. அது மாத்திரம் இல்ல, And not only that, நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், if you come to Galatians chapter 4 first 7 verses, அங்கே வாசிக்கிறோம், we read here, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. Now I say that the heir, as long as he is a child, does not differ at all from a slave, though he is master of all. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். But is under guardians and stewards until the time appointed by the father. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. Now he explains it here. நீங்க யாரா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, Who were we earlier? சிறு பிள்ளைகளா இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. So there was a time when we were children. அது என்ன காலம்னா, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தீர்கள். That is the time when you were in bondage under the elements of this world. இன்னும் சொல்ல போனா 4ஆம் வசனத்துல, In verse 4, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்தீங்க. you were born under the law. ஆனால் நாம ஒரு காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். But when the fullness of the time had come, God sent forth his son, born of a woman, born under the law. இப்போ நீங்க யாரா மாற்றப்பட்டிருக்கிறீங்கன்னா, Now what have you become? புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா மாற்றப்பட்டீங்க. Now you have received the adoption as sons. முன்னால யாரு நீங்க? Earlier who were you? கோபாக்கினையின் பிள்ளைகள். You were children of wrath. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ இருந்த பிள்ளைங்க. You were children under the law. நீங்க புருஷராக வளராத அந்த எல்லா உரிமைகளையும் பெறாத ஒரு நிலையில இருந்தீங்க. You were in an infant or children state. We are not grown up to an adult state where you have not received all the rights and privileges. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க யாரா மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, But what have you become through Christ? 6ஆம் வசனத்துல, Verse 6 says, நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். God has sent forth the Spirit of His Son into your hearts, crying out, Abba, Father. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதேதான் நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். You can read a similar verse in Romans 8. ரோமர் 8:14 16 பாருங்க. Romans 8:14-16. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, these are sons of God. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுகிறீர்கள். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit Himself bears witness with our spirit that we are children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கோபாக்கினையின் பிள்ளைகள், We were children of wrath. நாம வளராத பிள்ளைகள், We were not adults. நாம நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்த அடிமைகளா இருந்த பிள்ளைகள். We were children of slaves under the law. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவினாலே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. But now by Christ we have received the spirit of adoption. நீங்கள் யாரா மாறிட்டீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளைக்குரிய அத்தனை உரிமைகளை பெற்றுக்கொண்டீங்க. Now you have received all the privileges and rights of a child. அத்தனை நன்மைகளுக்கும் நீங்க சுதந்திரவாளிகளா மாறிட்டீங்க. You have become the inheritor of all the benefits. நீங்க உலகத்திற்குரிய பிள்ளைகளா இருந்தீங்க. Earlier you were the children of this world. மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை ஆசையா செய்தீங்க. You did whatever your flesh and mind lusted after. நீங்கள் உலகத்திற்குரிய பிள்ளைகளாய் மாம்சத்திற்குரிய பிள்ளைகளாய் இருந்த உங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் தம்முடைய குடும்பத்திற்குள்ள உங்களை பிறக்க பண்ணி இருக்கிறாரு. But you were the children of this world and flesh. The Lord has made you to be born into His own அதைதான் family. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in 1 John chapter 3 and verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். Behold, what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. ஆகவே நாம எப்படி பிள்ளைகளா மாறி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, முதலாவது நாம தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது சுவிகார புத்திரர்களா மாறி இருக்கிறோம். So first, what kind of children are we? We are adopted children of God. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். Now you have to understand. நாம தேவனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னும் போது அந்த தேவனுக்குரிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு சுதந்திரமா மாறிடுறதுன்றது உண்மை. So it is true that when you are adopted by God and when we become children of God, all the privileges, all the benefits, all the blessings of God we receive directly from the Lord. நாம இன்ஹெரிட் பண்றோம், அத்தனையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம். We inherit all those blessings. ஆனா அதோட சேர்த்து ஒண்ணு மறந்துட கூடாது. But along with that we should not forget one thing. எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா மாறுறோமோ அதே வேளையில தகப்பனுடைய சிட்சைக்கு கீழே நம்ம வந்துறோம்ன்றத மறந்துடக்கூடாது. We should never forget, the more we become inheritors of God's blessing, the more we become eligible to be disciplined by God. நிறைய பேர் இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. This is what more people doesn't like. ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எல்லாம் நான் சுதந்திரவாளினா ஒரே சந்தோஷம் தான். So when you say you have all the blessings and promises and you are the inheritor, we are very happy. ஆனா பிள்ளைக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, But it is not only blessings from the Lord. பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்ல, It is not only promises to a child. பிள்ளைக்கு சொத்தும் வர வேண்டிய நன்மைகள் மாத்திரம் இல்ல. It is not only the goodness and the assets and possessions of a child. நீ சுவிகாரத்தின் புத்திரனாய் மாறிவிட்டால் தேவனுடைய சிட்சை கீழே நீ வந்து விடுகிறாய். If you have become the adopted child of God, you also come under the discipline of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சுவிகார புத்திரராக நான் கர்த்தருடைய சிட்சை கீழே வருகிறேன். So as an adopted child I come under the discipline of God. இரண்டாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? Second, what kind of children are we? A for adopted children. நாம முதலாவது சுவிகாரத்தின் புத்திரர். First, we are adopted children of God. காணியாட்சிக்கு புறம்பார்ந்தவர்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளா மாற்றிட்டாரு. The Lord has made us His children who were against the commonwealth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? Second, what kind of children are we? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 23 பாருங்களேன். 1 Peter chapter 1 verses 22 and 23. வேதம் சொல்லுகிறது, நீங்க 23ஆம் வசனம் பார்க்கலாம். Verse 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
having been born again, not of corruptible seed, but incorruptible, through the word of God, which lives and abides forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. சோ நீங்களும் நானும் சுவிகாரத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ரெண்டாவது நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. So we are not only adopted children of God, second we are born again children. A for adopted, B for born again children. நாம மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். We are born again children. இங்க வாசிக்கிறோம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. So here it says you have been born again. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. You have been born again. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. 2 Corinthians 5:17 ஒருவன் says, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Therefore if anyone is in Christ, he is a new creation, all things have passed away, behold all things have become new. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of அப்போ God. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறோம்னா புதிதாய் பிறந்த பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். So in Christ we are born again children. இன்னொரு விதமாக சொன்னா மறுபடி நம்ம பிறந்திருக்கிறோம். In other words, we are born again. அதுதான் ரோமர் 6:3-4 வாசிக்கும் போது, So that's why when you read in Romans chapter 6 verses 3 and 4, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? or do you not know that as many of us as we are baptized into Christ Jesus were baptized into his death? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. நான் எப்படி புதிய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன்? So how I have been born again as a new child? வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம அடக்கம் பண்ணி இருக்கிறோம். so we have buried our old life through baptism into Christ Jesus. எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே போல ஞானஸ்நானத்துல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நம்ம எழும்பி இருக்கிறோம். So like how the Father has raised Christ from dead by the glory of his Father, similarly the Lord has also made us new or made us to born again through baptism in கர்த்தருடைய Christ. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்பொழுது நம்ம புதிய ஜீவன் உள்ள புதிய பிள்ளைகளாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Now we have become born again children with new life. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, All the old things are passed away. எல்லாம் புதிதாக மாறிவிட்டது. All have become new now. ஆகவே தான் ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 2 பர்த்டே இருக்கு. Therefore a Christian will have 2 birthdays in his life. முதல் பர்த்டே என்னன்னா மாம்சத்துல பிறந்தது. First is a birth by flesh. அது இந்த உலகத்துல நாம நம்முடைய தகப்பன் தாய்க்கு நம்ம பிறந்த தேதியை நம்ம பிறந்த நாளா கொண்டாடுறோம். So that is the day when you are born in this world through your father and mother. ஆனா ரெண்டாவது ஒரு பிறந்த நாள் இருக்கு. There's a second birthday, ஆவிக்குள்ளாக பிறந்த நாள், where we are born again in spirit. என்ன அது? What is that? பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிட்டேன். I bury the old man. அந்த வாழ்க்கை முடிச்சிட்டேன் நான். I finished that life. கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவன் உள்ளவராக மறுபடியும் எழும்பி நான் புதிய பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேன். Now I am again born again as a new child in Christ. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கணும். Every Christian should have this experience. யாருக்கு ஆண்டவர் தகப்பனாய் இருந்து சிட்சிக்கிறார்னு கேட்டா மறுபடியும் பிறந்திருக்கிறான் பாருங்க, அந்த பிள்ளைக்கு தான். So unto whom will the Lord be a father and discipline him? Unto the one who is born again. நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியமான சத்தியம். Baptism is an important truth in our life. எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன்? Why do I baptize? என் பழைய வாழ்க்கையை நான் அடக்கம் பண்றேன். Because I bury my old life. என் தகப்பனால் தாயால் நான் பிறந்த ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. So there is a life where I've been born of my father and mother. அவர்கள் மாம்சத்துல என்னை பெற்றெடுத்தாங்க. They gave birth to me in flesh. அவங்க என்னை துர்க்குணத்துல நான் உருவானேன், நான் பாவத்துல கருத்தரிக்கப்பட்டேன். I was conceived in sin, I was made or formed in wickedness. என்னுடைய முற்பிதாவாகிய ஆதாமின் பாவத்தின் வித்து எனக்குள்ள இருந்தது. The seed of my forefather Adam was in me. ஆகவே நான் பிறப்பிலேயே யாரா இருக்கிறேன்னா பாவியா இருக்கிறேன். Therefore I was a sinner by birth. நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு அற்றவர்களா நம்ம மாறிட்டோம். We have all committed sin and we have fallen short of glory of God. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவி என்று தீர்க்கப்பட்டது. So because of one man's disobedience the entire world has been condemned as sinful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பழைய வாழ்க்கையோட நான் தேவனுடைய பிள்ளையா நான் மாற முடியாது. So I cannot become a child of God with this old life. தேவனுடைய சிட்சையை நான் பெற முடியாது. I cannot receive the discipline of God. நான் கர்த்தருடைய
பிள்ளையாக நான் மாறாவிட்டால் என் மேல கோபாக்கினதா இருக்கு. If I don't become a child of God, there's a wrath on me. எனக்கு கோபாக்கினதா இருக்கு. There's a condemnation upon me. ஆனால் நான் என்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள மரணத்திற்குள்ளாக்கும் என்னுடைய பழைய வாழ்க்கையை மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது, but when I obey to the word of God, when I commit myself and I commit to the baptism which actually make me to be born again in Christ, நான் அந்த மரணத்திற்குள்ளாகி நான் வெளியே வரும்போது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக பிள்ளையாக நான் எழும்புறேன். So when I die in my old life through baptism and come again as a newborn through Christ Jesus in baptism, I become a new creation. நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளை முதலாவது சொல்ற வார்த்தை அம்மான்னு சொல்லுமா. So people used to say the first word a child utters is mother. அது என்னன்னா மாம்சத்துல பிறந்த பிள்ளை. So that is a child born in flesh. ஆனா ஒரு பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று புது பிள்ளையா எழும்பி வருது. But a child is now born in Christ and spiritually renewed and comes as a new child. இப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? You know what will that child say? அப்பா பிதாவேன்னு சொல்லுது. It says Abba Father. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அந்த புது ஒரு பிள்ளையா எழும்புது. So we come again as a newborn child. இதைதான் ஆவியிலே பிறக்கிறத யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நிக்கோதேமுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். So this is what our Lord Jesus Christ taught Nicodemus in John chapter 3 verse 6 verses. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். We read in Ephesians 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you he made alive who were dead in trespasses and கர்த்தருடைய sins. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம மரித்து கடந்தோம். So we were earlier dead. அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிடுறோம். We have buried an old man. புதிய ஜீவன் உள்ளவர்களா எழும்புறோம். Now we again are born again with a new life. இப்ப நாம சொல்றோம், நான் ஆவியினால் பிறந்திருக்கிறேன். Now we say we are born again in spirit. என்னை பிறக்க பண்ணின பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட வச்சிருக்கிறாரு. The Holy Spirit which has made me to born again has given a spirit of adoption and have made me to call as Abba Father. இப்படி நான் தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன்னா அவர் சொல்றார், ரொம்ப சந்தோஷம்பா நீ என் பிள்ளையா மாறிட்ட. So if I call the Lord as Abba Father, he is very happy and he says that you have become my child now. நீ இன்றையிலிருந்து என் பிள்ளை தான். You are my child from today. ஆனா அதே வேளையில But at the same time, புதிதாய் மறுபடியும் பிறந்துட்ட அப்படின்னா என் சிட்சையும் உனக்கு கிடைக்கும்ன்றதை மறந்துடாத. So if you are born again now, then it means that you will also receive my discipline. அன்பானவர்களே, My dear ones, இன்றைக்கு காலையில யாராவது நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா தயவு செய்து சீக்கிரம் எடுத்துருங்க. so is there someone who have not yet baptized this morning? Kindly be baptized very soon. சீக்கிரம் இன்னொரு பர்த்டே கொண்டாடுங்க. So kindly celebrate another birthday very soon. நீங்க எந்த வயதா இருந்தாலும் சரி, No matter whatever age you might be, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. make a decision today. நான் என்னோட அப்பாவுக்கு பிள்ளையா மாத்திரம் இல்ல, I should not only become a child to my father. பரம தகப்பனுக்கு நான் பிள்ளையா மாறணும். I should become a child to my heavenly father. அவருடைய குடும்பத்துல நான் மறுபடி பிறக்கணும். I should be born again in his family. நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்படணும். I should be born again. என் பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிட்டு புதிய ஜீவன் உள்ளவனா எழும்பணும். I should bury my old man and old life and I should again be born again as a new one. நான் கர்த்தருடைய குடும்பத்துல ஒரு அங்கமா நான் மாறணும். I should become a member of the family of God. நான் தேவனுடைய சிட்சையின் கீழ நான் வரணும். I should come under the discipline of God. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்னைக்கு அனுக்கிரக காலம். So today is the appointed time, today is the day of salvation. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிக்க விரும்புறார். So the Lord wants to save you today. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை தரும்போது நீங்க அதை அலட்சியம் பண்ணாதீங்க. When the Lord gives you an open door, do not despise it. அவருடைய குடும்பத்திற்கு உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்ளுங்க. When the Lord invites you into his family, accept that invitation immediately. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க அவருடைய புதிதாய் பிறந்த பிள்ளையாக மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் எப்படி சிட்சிக்கிறார் தெரியுமா? So when you are born again as his own child, how does the Lord discipline you? அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு சிட்சிக்கிறார். He will discipline you by his word. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. 1 Peter chapter 2 first 2 verses. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Therefore laying aside all the malice, all deceit, hypocrisy, envy and all evil speaking, as newborn babes desire the pure milk of the word that you may grow thereby.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of அப்போ God. முதலாவது நான் என்ன பிள்ளை? So first of all, what child am I? முதலாவது நான் தேவனால் சுவிகாரத்தினால் புத்திரரான பிள்ளை. First, I am an adopted child of God. ரெண்டாவது நான் என்ன பிள்ளை? Second, what child I am? நான் இயேசுவினாலே மறுபடியும் பிறந்த பிள்ளை. I am a born again child of Christ. அப்போ நான் அந்த புதிதாய் பிறந்த பிள்ளையாக நான் தேவனுடைய சிட்சையின் கீழே வசனத்தின் மூலமாய் வருகிறேன். So as a born again child, I come under the discipline of God through His word. மூன்றாவது நாம் ஒரு பிள்ளையா இருக்கிறோம். Third, we are a kind of children. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை பாருங்க. Ephesians chapter 2 verses 11 to 13. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Therefore remember that you once Gentiles in the flesh, who were called uncircumcision by what is called the circumcision made in the flesh by hands, that at that time you were without Christ, being aliens from the commonwealth of Israel and strangers from the covenants of promise, having no hope and without God in the world. But now in Christ Jesus, you who once were far off have been brought near by the blood of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்போ முதலாவது நான் என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டா, நான் அடாப்டட் சைல்ட், நான் சுவிகாரத்தை பெற்ற பிள்ளை. First, I am an adopted child of God. ரெண்டாவது மறுபடி பிறந்த பிள்ளை. Second, I am a born again child. மூன்றாவது நான் என்ன பிள்ளைனா உடன்படிக்கையின் பிள்ளை. Third, I am a covenant child. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாரா இருந்தீங்கன்னா காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தீங்க. So the Lord says you were away from the commonwealth. உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட்டதுன்னா ஆபிரகாமோடு செய்யப்பட்டது. This covenant was made with Abraham. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். I will never leave you. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். I will make you a blessing. உன்னிலே உலகத்தில் உள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. And in you all the nations shall be blessed. அப்போ அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கை அவன் மேல் செய்யப்பட்டது. That covenant was made with him. என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன். I will be with you forever. ஆனா இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கு என்ன இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. But we don't have any connection with this covenant. ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாம்சத்தின்படி பிறக்கல. Because we were not born as children of Abraham in flesh. இந்த உடன்படிக்கையை உறுதி செய்யறதுக்கு தான் அவங்க விருத்த சேதனம் அப்படின்னு செய்தாங்க. So just to confirm this covenant, they made something called circumcision. அவங்க அந்த விருத்த சேதனம் பண்ணும்போது அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினாங்க. So by circumcision they confirmed this covenant. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த உடன்படிக்கையின் அந்த செய்கையை செய்யும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை கீழே நாங்கள் வந்துட்டோம், ரத்தத்தினால நாங்கள் அவருடைய பிள்ளையா நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறாங்க. So by doing that act, they say that we have come under the covenant of God by flesh in blood. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் பிறந்த பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. So we who are born as children through spirit, we also have a covenant. அந்த புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? What is the new covenant? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் பெறுறோம் பாருங்க, நாம் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள வர்றோம். So as we accept Jesus Christ and are baptized, we come under a new covenant. அது நல் மனசாட்சியின் புது உடன்படிக்கையா இருக்கிறது. So that is a good conscience and a new covenant. Covenant of a good conscience. அப்போ இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானத்துக்குள்ள வரும்போது நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா மாறுகிறோம். So when we come under this baptism, which is the covenant of a good conscience, we come under this covenant. நாம் அந்த பிள்ளைகளுடைய சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம். So we become those heirs of these children. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதா மாறுது. So all the promises given to Abraham also belongs to us. அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம பங்குள்ளவர்களாக மாறிடுறோம். We also become partakers of the blessings of Abraham. நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம மாறுகிறோம். We also become children of Abraham. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்ம மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு. Therefore there is a covenant on us. இந்த உடன்படிக்கைன்றது பொதுவா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட் அது. So this covenant is actually a legal document. அதாவது நம்ம இதை நீங்க நம்ம அனுதின வாழ்க்கையில பார்க்கணும்னா ஒரு மேரேஜ் மாதிரி, ஒரு கல்யாணம் மாதிரி. So when you want to see in a general life, a daily life, it is like a marriage covenant. பாருங்க, கல்யாணம் பண்ற வரைக்கும்
எந்த மகனுக்கும் எந்த பெண்ணின் மேல உரிமையே கிடையாது. So until they marry, a boy will not have any right upon that girl. அதாவது அப்பா அம்மா அந்த பிள்ளைய வந்து பார்த்து வச்சிருக்கலாம். So maybe a father would have fixed that marriage. இந்த பையனுக்கு என் பையனுக்கு இந்த பெண்ணை தான் நாங்க பார்க்கறோம்னு ஒரெல்லாம் சொல்லலாம். So they may also fix and say everyone that we have fixed this bride for this groom. பொண்ணை பார்த்துட்டாருன்னு சொன்ன உடனே இந்த பையன் நாளைக்கு போய் இந்த பொண்ணு மேல அவங்க குடும்பத்தின் மேல இவர் அதிகாரம் செலுத்த முடியாது. So just because they are fixed, it doesn't mean that he has all the right upon that bride and also their family. ஒருவேளை ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்பலாம், பல வருஷமாக விரும்பி அவளோடு அவன் வந்து ரொம்ப அன்பா இருக்கலாம். Maybe a man may love a woman for a very long time and very affectionate to her. ஆனா கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பெண் மேல இவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. But until they marry, he has no right upon that woman. இவர் பேசிக்கலாம் சுத்திக்கலாம், ஆனா லீகல் பைண்டிங் அப்படின்னு எப்போ வரும்னா அவங்க கல்யாணம் பண்ண பிறகுதான். They can speak, they can roam around, but only they will have that legal binding only when they marry. அந்த பெண்ணை குறித்து இவன் கேஸ் போட முடியாது. He cannot sue a case against the girl. என்ன விட்டுட்டு வேற ஒருத்தரை நேசிக்கிறா, she is loving someone else, she left me, நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், I saw her here and there. அப்ப முதல்ல கேட்பாங்க கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? They will ask the first question, are you married? கல்யாணம் ஆகல. No, we are not married. ஆனா அந்த பொண்ணை எனக்குன்னு தான் பார்த்து வச்சிருக்காங்க. But they have fixed that girl for me. நான் அந்த பொண்ணுட்ட டெய்லி பேசுவேன். I speak to her daily. அப்போ அங்க இருக்கிற போலீஸ் அதில் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. The police will really mock and make fun. நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. Until you marry, you have no right upon that girl. அவ எங்க வேணா போவா, எங்க வேணா வருவா, நீ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. She can go anywhere she wants, she can return anywhere. கேஸே போட முடியாது. You cannot file a case. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. You have no right upon her. நீ ரொம்ப தலையிட்டீனா அவ உன் மேல கேஸ் போட்டுருவா. So if you intervene so very much, then she will sue a case against நீ you. ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. Then they will say you be careful. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையன் என்ன மிரட்டுறான், அந்த பொண்ணு என்ன மிரட்டுறான்னு சொல்லி பயந்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. So many people not knowing this, they say that he is threatening me, this girl is threatening me. ஆனா த்ரெட்டன் பண்ண முடியாது. But you cannot threaten There anybody. is no legal binding. Because there is no legal binding. அந்த லீகல் பைண்டிங் இல்லாம அவங்க சேரவும் முடியாது, பிரியவும் முடியாது. So without that legal binding, you cannot be separated or you cannot join together. நான் சொல்லுவேன், இந்த லீகல் பைண்டிங் அப்படின்ற கவர்னன்ட், அந்த உடன்படிக்கை வந்து தேவனோடு நம்ம செய்யாத வரைக்கும் அவருடைய சிட்சைக்கோ அவருடைய பராமரிப்புக்கோ நாம கிளைம் பண்ணவே முடியாது. So until we don't make this covenant of legal binding with God, we cannot claim or become inheritors of his blessings. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க ஆண்டவரை போய் கேட்க முடியாது, என்ன ஆண்டவரே என்ன சிட்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு திருத்தவே மாட்டேங்கிறீங்கன்னு. You cannot ask God, Lord, why are you not chastening me or disciplining me? ஆண்டவர் சொல்வாரு, நீ முதல்ல கவர்னன்ட் பண்ணியாப்பா, நீ முதல்ல உடன்படிக்கையில சைன் பண்ணியா? So the Lord says, have you signed the covenant first? நீ என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறியா? Have you made a covenant with me? நான் உன்னோட உடன்படிக்கை பண்ண விரும்புறேன். I want to make a covenant with you. நீ உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும் சிட்சை கிடையாது. Until you don't make a covenant with me, there is no discipline. நீ உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும் நீ என் பிள்ளையா மாற முடியாது. Until you don't make a covenant with me, you cannot become my child. பாருங்க, இந்த தத்தெடுக்கிறதுன்ற சொல்றது வந்து சாதாரண process இல்ல. So when you look at this adoption, it is not an ordinary simple process. வழியில ஒரு பிள்ளையை பார்த்தா நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. So it's not that I saw a child on the way, I took the child and brought it, he is an adopted In child. fact, நீங்க கொண்டு வந்து வீட்ல வச்சினா உங்க மேலே கேஸ் போடலாம். So in fact, if you bring the child to your house, they will file a case against you. நீங்க யாரா மாறுவீங்கன்னா பிள்ளை கடத்துகிறவரா மாறிடுவீங்க. So you become a kidnapper. ஆனா எப்போ நீங்க அந்த பிள்ளைக்கு லீகலா ஒரு அப்பாவா அம்மாவா மாற முடியும்னா லீகல் டாக்குமெண்டேஷன்ல சைன் பண்றீங்க. So but when you can become legally a father and mother to the child is by signing a legal document. அந்த லீகல் அடாப்ஷன் இல்லனா அந்த பிள்ளை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் நீங்க பாராட்ட முடியாது. Without that legal adoption, you cannot have any right upon the child. அந்த பிள்ளையும் அந்த தகப்பன்ட்ட எதுமே எதிர்பார்க்க முடியாது. So even the child cannot expect anything from that father. பாருங்க, நம்ம ரோட்ல போறோம். So we go by the road. அங்க பாத்தீங்க நிறைய பிச்சைக்காரங்க நம்மள பார்த்து அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்க. So there are many begging children who call us as father and mother. ஒரு பிச்சை எடுக்கிற பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிட்டதனால அப்பா ஆயிர முடியுமா? Just because a begging child comes and call you as father, will you become a father of the child? அம்மான்னு கூப்பிட்டதனால நீங்க அம்மா ஆயிட முடியுமா? Just because he calls you as a mother, can you become his mother? அவங்க யார்ட்டயா போய் இவங்க தான் என் அப்பான்னு சொல்ல முடியுமா? Can they go and tell someone that you are is their father? எங்கப்பா உன் கவர்னன்ட் எங்கப்பா? Where is your covenant? எங்க உன் டாக்குமெண்ட் எங்க? Where is your document? எப்படி நீ அதனுடைய பிள்ளைன்னு சொல்ற? How can you claim that to be your child? நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் கூட நம்மளை யாரா மாற்றுகிறார்னு கேட்டா அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா மாற்ற. So even the Lord also makes us his covenant children. உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால், when we are our children of covenant, நான் தைரியமா சொல்லுவேன், அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை என்னன்னா அவருடைய சிட்சைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றார். The grace of the Lord gives us that he brings us under his discipline. இந்த உலகத்திலே தேவன் அற்றவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள். Earlier we were without God in this world. ஆனால் இப்பொழுதோ அந்த தேவன்
உங்கள் பிதாவாக மாறி இருக்கிறார். But now that the Lord has become your father, நீங்க தூரமா இருந்தீங்க, you were away from this இப்பொழுது commonwealth, நெருங்கி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். but the Lord has now brought you near to him. உங்களை நெருங்கி கொண்டு வருவாரானால் If the Lord has brought you near to him, அவர் அன்பினால் உங்களை சிட்சிப்பார். then he will discipline you by his love. நீங்கள் தவறு செய்யும் போது அவர் உங்களை உணர்த்துவார். When you commit a mistake, he will convict you. உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், You will hear a voice, வழி இதுவே, this is the way, இதிலே நடவுங்கள். walk in it. நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது சத்தம் கேட்கும். When you move around left or the right, you will hear a voice. ஏன்? Why? இன்றையிலிருந்து நீ என் பிள்ளையா இருக்கிற, Because you are my child right from today. உடன்படிக்கையினாலே நீ பிள்ளையா இருக்கிறாய். You have become my child through this covenant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இந்த God. கால கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. This morning the Lord is speaking with ஏன் us. கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்? Why is the Lord chastening us? யாரை கர்த்தர் சிட்சிக்கிறார்? And whom will the Lord discipline? அந்த சிட்சைக்குரிய கேண்டிடேட் யாரு? Who is the candidate of discipline? நான் சொல்லுவேன், பிள்ளை மாத்திரம்தான். I tell you, only a child. நாம பிள்ளையா இருக்கிறோமா நம்ம செக் பண்ணணும். We have to check whether we are his children. நாம பிள்ளையா இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். If we are his children, we should praise God for that. எப்படிப்பட்ட பிள்ளையாய் நாம் இருக்கிறோம்? What kind of children are we? A for adopted child. அவரால் சுவிகாரத்தினால் கொள்ளப்பட்ட பிள்ளை. First, we are adopted children of God. இரண்டாவது B for born again child. நாம் மறுபடியும் பிறந்த புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளை. Second, we are born again children of God. அது அவருடைய ஆவியினாலே நடக்கிறது. That happens only by his spirit. மாம்சத்தினால பெற்றோருக்கு பிறந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிய பிள்ளைகளாக ஜெனிப்பிக்கப்படுகிறோம். Though we are born in flesh by our parents, but we are born again through spirit in the நாம் Lord. ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். So we are born again through Christ. மாம்சத்துல பிறந்தா நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. If you are born in flesh, you cannot inherit the kingdom of ஆனால் God. ஆவியினால் பிறந்திருப்போமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். But if you are born again in spirit, you can inherit the kingdom of God. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது நம்ம யாருன்னா உடன்படிக்கையின் பிள்ளைகள். Third, we are covenant children. எப்படி உடன்படிக்கை? How covenant? ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோட உடன்படிக்கை பண்றேன். We make a covenant with the Lord through baptism. நான் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள நான் I வந்திருக்கிறேன். come under a new covenant. அவருடைய சொந்தமாக நான் மாறி I இருக்கிறேன். become his own. ஆண்டவர் திருவிருந்து நேரத்துல கூட இதுதான் சொன்னார். So this is what the Lord said during this communion. பாத்திரத்தையும் அப்பத்தையும் எடுத்து சொன்னாரு, He took that இது the cup என்னுடைய and said, மாம்சமாக என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. this is my flesh and blood. இது என்னன்னு சொன்னா உங்களோடு நான் செய்கிற புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு. So this signifies the new covenant I make with you in my உங்களோடு blood. நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்றேன். I'm making a new covenant உங்களுக்கு with நான் you. தகப்பனா இருப்பேன். That I will be your father. உங்களை கைவிட மாட்டேன். I will never leave you. உங்களை எனக்குள்ளே நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். I will establish you in me. உங்களோடு நான் இருப்பேன், நீங்க எங்களோடு இருப்பீங்க. I will be with you and you will be with me. ஆமென். Amen. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா என்னை மாற்றினதற்காக நன்றி. Lord, thank you for making such a kind of child, Lord. அப்படிப்பட்ட பிள்ளையாய் நான் இருப்பேனானால் If I am such a kind of child, அவருடைய அன்பின் இரக்கத்தின் சிட்சைக்குள்ளே கர்த்தரனை கொண்டு வருகிறார். the Lord will bring me under his discipline of grace and love. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Shall we thank God? கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். Let us praise God and pray. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய சிட்சையை எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி. Lord, thank you for giving us discipline that pertains to a child. ஆமாப்பா, Yes, Lord. எங்களை நீர் உம்முடைய சுதந்திரவாளிகளாக எங்களை நீர் தத்தெடுத்து கொண்டதுக்காக நன்றி. Lord, thank you for adopting us as your inheritors, Lord. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நீர் மறுபடியும் பிறக்க பண்ணி இருக்கிறதுக்காய் நன்றி. Lord, thank you for making us to be born again through your spirit, Lord. இப்பொழுது நாங்கள் உம்முடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம். Lord, now we are born in your family. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டது, All the old things are passed away. எல்லாம் புதிதாகி விட்டது. Everything have become new. ஆமாப்பா, Yes, Lord. ஆபிரகாமுக்குள்ளே நாங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறதுக்காய் நன்றி. Lord, thank you for making us covenant children that we have become the partakers of your blessings through Abraham, Lord. ஆகவே நாங்கள் பிள்ளைக்குரிய சிட்சைக்கும் எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாய் வைத்திருப்பதற்காய் நன்றி. Therefore, Lord, thank you that you have made us entitled for your discipline, Lord. இதுவரைக்கும் உம்முடைய சுதந்திரவாளிகளாக மறுபடியும் பிறந்தவர்களாக உம்மோடு உடன்படிக்கை செய்யாத யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய மறுபடியும் பிறக்க தேவனால் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். Lord, is there someone who is listening to the sermon who are not adopted child of God, who are not born again, who have not made any covenant with you? Lord, let them, Lord, and give them grace that they may become your adopted children, be born again and have a covenant with you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. 180 நாட்களில்
முழு வேதத்தை வாசித்து முடிக்கிற பிரயாசத்துல நாம் எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in 180 days Bible reading challenge. இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 21 முதல் 36 அதிகாரங்கள். So today's scripture portion is from the book of Psalm 21 to 36. கர்த்தர் தாமே இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. May the Lord give us grace to complete the scripture portion சோர்ந்து today. போகாம வாசிங்க, Don't lose interest but read it. உற்சாகமா வாசிங்க. Read it with encouragement. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. May God continue to lead you. Praise the Lord. Praise the Lord.